Welcome to KM Universe. இன்னைக்கு class 10th example 1.3 sum பார்க்க போறோம். Let A is equal to set x belongs to natural number தமிழ்ல இயல் எண்கள் such that 1 less than x less than 4. B equal to set x belongs to W that is whole number தமிழ்ல வந்து முழு எண்கள்னு சொல்வாங்க such that 0 less than or equal to x less than 2. And C is equal to set x belongs to natural number such that x belongs to 3. Then verify that A cross B union C is equal to A cross B union A cross C என்பன அதாவது A cross B union C equal to A cross B union A cross C என்பனவற்றை சரி பார்க்க கொடுத்திருக்காங்க. இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. A equal to set x belongs to n ன்னு கொடுத்திருக்காங்க. n ன்னா என்னன்னு சொன்னேன்னா நேச்சுரல் நம்பர்னு சொன்னேன். தமிழ்ல இயல் எண்கள்னு சொல்லுவாங்க. இயல் எண்கள் பார்த்தீங்கன்னா 1ல இருந்து ஆரம்பிக்கும். இங்கே அவங்க கொடுத்துருக்கதே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1ஐ விட அதிகமாகவும் 4ஐ விட குறைவாக இருக்கும் இயல் எண்களை தான் எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது 1 less than x less than 4னு கொடுத்துருக்காங்க. 1க்கு அடுத்த நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2, அடுத்து 3. 4ஐ விட குறைவாக உள்ள எண்ணுன்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம 2, 3 மட்டும் போடணும். அடுத்து பாருங்க B is equal to x belongs to W. Wனா என்னதுன்னா ஓல் நம்பர், அதாவது முழு எண்ணு சொல்லுவாங்க. முழு எண் எதுலேருந்து ஆரம்பிக்கும்னா 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். அங்கே ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்களா 0 less than or equal to கொடுத்துருக்காங்க. கீழே இந்த சிம்பிள் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா நம்ம அந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 0, 1. ஏன் நான் 2 போடலன்னா 2க்கு கீழே ஈக்குவல் டு இல்லை, வெறும் 0 less than or equal to x less than 2 கொடுத்துருக்காங்க. அதாவது 0லேருந்து 2 வரைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 0, 1 மட்டும் போட்டால் போதும். அடுத்து சி கொஸ்டின் பாருங்க. x belongs to n natural number such that x less than 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது xன்றது வந்து இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. 3ஐ விட குறைவாக உள்ள நேச்சுரல் எண்ணை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. 3ஐ விட குறைவாக உள்ள இயல் எண்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஆரம்பிக்கும் இயல் எண்கள் 1, 2. இப்போ நம்ம சம்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cross B union C equal to A cross B union A cross C கொடுத்துருக்காங்க. நம்ம சம்மில் எப்பயுமே LHS தனியாக RHS தனியாக கண்டுபிடிக்கணும். LHSல எத்தனை ஸ்டெப் வரும்னா 2 ஸ்டெப் வரும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தனியாக கண்டுபிடிக்கணும், அப்புறம் கொஸ்டின் ஃபுல்லாக தனியாக கண்டுபிடிக்கணும். RHSல பார்த்தீங்கன்னா 2 ப்ராக்கெட் இருக்குது. ஸோ 2 ப்ராக்கெட் தனியாக கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் மொத்தமாக அந்த கொஸ்டினை கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த சம்மில் வந்து என்ன பண்ணணும்னா LHSம் RHSம் ஈக்குவலாக வருதான்னு செக் பண்ணணும். ஈக்குவலாக வந்துச்சுன்னா நம்ம போட்ட சம் வந்து கரெக்ட். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, LHS வந்து A cross B union C. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். பிக்கு நேரம் என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள், 0, 1. ஸோ 0, 1, 0, 1 நடுவில் என்ன இருக்குது யூனியன். சியோட வேல்யூ 1, 2. யூனியன்னா ஒன்றும் இல்லை, சேர்ப்புன்னு சொல்லுவாங்க தமிழில். சேர்த்து எழுதணும், செட்டுக்குள்ளே இருக்க எல்லா வேல்யூ வந்து சேர்த்து எழுதணும். 0, 1, 2. ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருக்கேன், ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்து செட்டுக்குள்ளே வராது. 2 வாட்டி 1 இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாட்டி போட்டாலே போதும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, A cross B union C. ஃபுல் கொஷின் LHS இடதுபுறம் முழுமையாக கண்டுபிடிக்கணும். ஏக்கு நேரம் என்ன வேல்யூ இருக்குது 2, 3. 2, 3 cross B union C இல்லையா. B union Cக்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். 0, 1, 2. இங்கே நடுவில் வந்திருக்க இந்த பெருக்கல் வந்து கார்ட்டீசியன் பெருக்கல். ஸோ நம்ம ப்ரீவியஸ் சம்மில் பார்த்த மாதிரி ஒரு நம்பரையும் வந்து பெருக்கணும். ஸோ 2, 0, 2, 1, 2, 2. அடுத்து 3யோட 3, 0, 3, 1, 3, 2. இப்போ LHS முடிஞ்சிருச்சு. இதே ஆன்சர் வந்து நம்ம RHSல வருதான்னு கரெக்டாக நம்ம செக் பண்ணணும். RHS பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, A cross B union A cross C கொடுத்துருக்காங்க. வலதுபுறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cross B union A cross C கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி RHSல 3 ஸ்டெப் வரும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் கண்டுபிடிக்கணும், அடுத்து இந்த ப்ராக்கெட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் மொத்தமாக 3வது ஸ்டெப் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா A cross B. ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்கீங்க, ஏவோட வேல்யூ வந்து 2, 3. நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது பாருங்கள் க்ராஸு. பியோட வேல்யூ வந்து 0, 1. ஸோ கார்ட்டீசியன் பெருக்கல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு நம்பர் எடுத்து 2தோட பெருக்கிட்டு அடுத்து இன்னொரு நம்பருக்கு வரும் இல்லையா. ஸோ 2, 0,
2, 1. அடுத்து 3 எடுத்தீங்கன்னா 3, 0, 3, 1. நெக்ஸ்ட் வந்து A cross C பாருங்க. A என்ன வேல்யூ இங்கே இருக்குது? 2, 3 இருக்குது. நடுவில் அந்த கிராஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க, பெருக்கல் சிம்பிள். அடுத்து சியோட வேல்யூ வந்து 1, 2. ஸோ ஒரு டேர்மை எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, கிராஸ் பண்ணணும், அதை ஆர்டர்டு பேரா எழுதணும். 2, 1, 2, 2. அடுத்து 3யோட 3, 1, 3, 2. இப்போ இந்த 2 ப்ராக்கெட்டை கண்டுபிடிச்சக்கப்புறம் நான் சொன்னேன் ஃபுல்லாக சேர்த்து ஒரு ஸ்டெப் போடணுன்ட்டு. இப்போ A cross B ஆல்ரெடி நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2, 0 அப்படியே எடுத்து எழுதணும். 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? யூனியன். A cross C கொடுத்துருக்காங்களா? A cross Cக்கு என்ன வந்திருக்கு? 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. யூனியன்னா சேர்ப்புனா என்ன பண்ணணும்? நம்ம சேர்த்து எழுதணும். எல்லாத்தையும் நம்ம இப்போ இந்த 2 செட்டில் இருக்கிறத சேர்த்து ஒரே செட்டாக சேர்த்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 2, 0. அடுத்து 2, 1, 3, 0, 3, 1. அடுத்து என்ன இருக்குது? 2, 1 ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ செட்டில் வந்து திரும்பி ஒரே வந்ததே திரும்பி வரக்கூடாது. அடுத்து வந்து 2, 2 ஏற்கனவே இல்லை, நம்ம திரும்பி எழுத போகிறோம். 2, 2. அடுத்து 3, 1 வந்து ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ 3, 2. இப்போ LHSையும் RHSையும் கம்பேர் பண்ணுங்கள். இடதுபுறமும் வலதுபுறமும் சேமாக வந்திருக்கான்னு பார்க்கணும். இங்கே என்ன வந்துச்சுன்னு பாருங்கள். 2, 0, இங்கேயும் 2, 0 வந்திருக்கு. இங்கே 2, 1, இங்கேயும் 2, 1 வந்திருக்கு. இங்கே 2, 2, இங்கேயும் 2, 2 இருக்குது. 3, 0, இங்கேயும் 3, 0 இருக்குது. 3, 1, இங்கேயும் 3, 1 இருக்குது. இங்கே 3, 2, இங்கேயும் 3, 2 இருக்குது. ஸோ LHSும் RHSும் ஈக்குவலாக வந்துருச்சு. LHS ஈக்குவல் டு RHS. இடதுபுறம் ஈக்குவல் டு வலதுபுறம். என்ஸ் ப்ரூவ்ட். முடிஞ்சிருச்சு. Next sum, A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. A cross B வெட்டு C equal to A cross B வெட்டு A cross C கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஏக்கு கண்டுபிடிச்ச வேல்யூ வச்சு தான் இதே சம போட போகிறோம். ஏவோட வேல்யூவை திரும்பி நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஏவோட மதிப்பை திரும்பி எடுத்து எழுதிக்கிறேன். ஏவோட மதிப்பு 2, 3. பியோட மதிப்பு 0, 1. சியோட மதிப்பு 1, 2. அதாவது A is equal to 2, 3, B is equal to set 0, 1 and C is equal to set 1, 2. இந்த சம்மில் LHS பாருங்கள், A cross B intersection C. RHS வந்து A cross B intersection A cross C. LHS கண்டுபிடிக்க போகிறோம். A cross B intersection C. ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி LHSல 2 ஸ்டெப் வரணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து B intersection C. B வெட்டு C. பியோட மதிப்பு பாருங்கள் 0, 1. வெட்டு சியோட வேல்யூ வந்து 1, 2. வெட்டுன்றது ஒன்றும் இல்லை, ரெண்டுத்துலேயும் ஒரு எலமெண்ட் வந்து சேமாக இருந்துச்சுன்னா அதுதான் இன்டர்செக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ஸோ B intersection C is equal to 1. இப்போது நெக்ஸ்ட் LHS ஃபுல்லாக பாருங்கள். A cross B intersection C. ஏவோட வேல்யூ வந்து 2, 3. 2, 3 cross B intersection Cயோட வேல்யூ வந்து 1. ஸோ 2, 1, 3, 1. LHS கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் RHS பார்க்க போகிறோம். RHSல பாருங்கள், ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 ஸ்டெப்ஸ் வரணும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் A cross C கண்டுபிடிக்கணும், அடுத்து மொத்தமாக சேர்த்து கண்டுபிடிக்கணும். A cross B ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டே நோட் பண்ணி எழுதிட்டேன். ஏவோட வேல்யூ வந்து 2, 3 அண்ட் சியோட வேல்யூ வந்து 1, 2. அது ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து கார்ட்டீசியன் பெருக்கல், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் மட்டும் பண்ணால் போதும். டைரெக்டாக போடலாம். 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. அடுத்து பாருங்கள் A cross C. A cross Cயில் வந்து ஏவோட வேல்யூ சியோட வேல்யூ ஆல்ரெடி நோட் பண்ணிட்டேன். டைரெக்டாக ப்ராடக்ட் பண்ணிடலாம். 2, 1,
2, 2, 2, 3, 1, 3, 2. இப்போ வந்து ரெண்டு ஸ்டெப் கண்டுபிடிச்சோன்னு மொத்தமாக பொண்ணுன்னு சொன்னோம் இல்லையா, A cross B இன்டர்செக்ஷன் A cross C கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு A cross B எடுத்து எழுதுகிறேன். A cross B equal to 2, 0, 2, 1, 2, 3, 0, 3, 1. நடுவில் இருக்க வெட்டு சிம்பிள் இன்டர்செக்ஷன் சிம்பிள். அடுத்து A cross C போடணும். A cross C அங்கே என்ன இருக்குது, 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. வெட்டுனா வேறு ஒன்றும் இல்லை, இன்டர்செக்ஷன் வெட்டு அப்படின்னா என்னென்னா சேமாக இருக்க எலமெண்ட்டை நம்ம எடுத்து எழுதணும், சேமாக இருக்க உறுப்புகளை கீழே எடுத்து எழுதணும். இங்கே பாருங்கள் 2, 0ன்ற உறுப்பு இருக்குது, இங்கே அந்த உறுப்பு இல்லை. 2, 1ன்ற உறுப்பு இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ ரெண்டு இடத்துலையும் இருக்கிறதுனால நம்ம அதை எடுத்து எழுதணும். 2, 1, 3, 0 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. 3, 1 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. இப்போ பாருங்கள் எல்ஹெச்எஸ் வச்சு செக் பண்ணிக்கணும் நம்ம. எல்ஹெச்எஸில் பாருங்கள் 2, 1, 3, 1 வந்திருக்கு. அதே ஆன்சர் நமக்கு ஆர்ஹெச்எஸ்லேயும் வந்திருக்கு. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், இடதுபுறம் ஈக்குவல் டு வலதுபுறம். இது நிறுவப்பட்டது. ஹென்ஸ் ப்ரூவ்ட்.